எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு பணித்திட்டத்தை திட்டமிடுதல். நீங்கள் ஏதேனும் பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்தால் அதை துவக்கத்திலிருந்து இறுதி வரை செய்து முடிப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பட்டியலிட தொடங்குங்கள். பிறகு முன்னுரிமைப்படி அவற்றை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எந்த வரிசைப்படி அந்த நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானியுங்கள். கணினியை பயன்படுத்தியோ அல்லது ஒரு பெரிய தாளிலோ அந்த பணித்திட்டத்தை படங்கள் மூலம் விரிவாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். பிறகு ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்ற கணக்கில் அதை செயல்படுத்துங்கள். இவ்விதத்தில் செயல்படும் போது எவ்வளவு அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கிறீர்கள் என்பதைக் கண்டு நீங்களே அதிசயிப்பீர்கள். நீங்கள் உங்கள் பட்டியல்களின் உதவியுடன் செயல்படும் போது உங்கள் செயல்திறன் தொடர்ந்து மேம்படுவதையும் நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவராக ஆவதையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். எனவே இன்னும் அதிகமாக செய்வதற்கு நீங்கள் ஊக்கம் பெறுவீர்கள். நீங்கள் அதிக சிறப்பாகவும் படைப்பாற்றலோடும் சிந்திப்பீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை வேகமாக செய்து முடிப்பதற்கு உதவக்கூடிய சிறப்பான உள்நோக்குகளை அதிக அளவில் நீங்கள் பெறுவீர்கள். வேலைகளை பட்டியலிட்டு செயல்படும் பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தும் போது முன்னோக்கி செயல்படுவதற்கான ஒரு நேர்மறையான உந்து சக்தி உங்களுக்குள் உருவாவதை நீங்கள் உணர்வீர்கள். காலம் தாழ்த்துவதை தவிர்க்க அது உங்களுக்கு உதவும். நீங்கள் முன்னேறி கொண்டிருப்பது போன்ற இந்த உணர்வு உங்களுக்கு அதிக ஆற்றலை கொடுத்து நீங்கள் நாள் முழுவதும் உற்சாகமாக வேலை செய்வதை சாத்தியமாக்குகிறது. தனிப்பட்ட செயல்திறன் தொடர்பான மிக முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று 10/90 விதிமுறையாகும். நீங்கள் உங்கள் வேலையை துவக்குவதற்கு முன்பாக அதை திட்டமிடுவதிலும் ஒழுங்கமைப்பதிலும் நீங்கள் செலவிடுகின்ற முதல் 10% நேரம் அந்த வேலையை நீங்கள் துவக்கியவுடன் அதை செய்து முடிப்பதில் 90% நேரத்தை உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் என்று 10/90 விதிமுறை கூறுகிறது. ஒவ்வொரு நாளையும் முன்னதாகவே நீங்கள் திட்டமிடும் போது உங்கள் வேலைகளை செய்வது அதிக சுலபமானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வேலை முன்பு எப்போதையும் விட இப்போது அதிக வேகமாகவும் அதிக சுமூகமாகவும் செல்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் அதிக தகுதி வாய்ந்தவராகவும் உணர்வீர்கள். நீங்கள் நினைத்ததை விட அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இறுதியில் யாராலும் எது ஒன்றாலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒரு ஆற்றலாக நீங்கள் ஆவீர்கள். செய்முறை பயிற்சி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் முன்கூட்டியே திட்டமிடும் பழக்கத்தை இன்றே துவக்குங்கள். ஒரு தாளை எடுத்துக்கொண்டு அடுத்து 24 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள். இதற்கு நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் போனை கூட பயன்படுத்தலாம். புதிய வேலைகள் வர வர அவற்றையும் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய அனைத்து பணித்திட்டங்களையும் ஒரு பட்டியலிடுங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு முக்கியமான பல வேலைகளை உள்ளடக்கியவை அவை. உங்களுடைய முக்கியமான இலக்குகளையும் உங்கள் பணித்திட்டங்களையும் உங்கள் வேலைகளையும் முன்னுரிமைப்படியும் முறையான வரிசைப்படியும் ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். இறுதி விளைவை மனத்தில் வைத்து துவக்கி பின்னோக்கி செயல்படுங்கள். எப்போதும் எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். வேலைகளை பட்டியலிடுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிக ஆக்கப்பூர்வமானவராக ஆகியிருப்பதையும் உங்களுடைய தவளையை உட்கொள்வது அதிக சுலபமானதாக ஆகியிருப்பதையும் கண்டு நீங்கள் வியப்படைவீர்கள். 3. எல்லாவற்றுக்கும் 80/20 கொள்கையை செயல்படுத்துங்கள். போதிய நேரம் எப்போதுமே நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடம் இருக்கும் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். வான் கதே. நேர நிர்வாகம் மற்றும் வாழ்க்கை நிர்வாகம் தொடர்பான அனைத்து கொள்கைகளிலும் மிகவும் உதவிகரமானது 80/20 விதி. இது பரேட்டா கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. 1895 பில் பரேட்டோ என்ற இத்தாலிய பொருளாதார வல்லுநர் இவ்விதியை பற்றி முதலில் எழுதியதால் அது அவருடைய பெயரில் அழைக்கப்படுகிறது. தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தோர் முக்கியமான ஒரு சிலர் என்றும் முக்கியமற்ற பலர் என்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது போல அவருக்கு தோன்றியது. பணத்தையும் செல்வாக்கையும் பொறுத்தவரை அவர்களின் மேல்மட்ட 20% மக்கள் முக்கியமான ஒரு சிலர் பிரிவில் இருந்ததாகவும் கீழ்மட்ட 80% மக்கள் முக்கியமற்ற பலர் பிரிவில் இருந்ததாகவும் பரேட்டோ குறிப்பிடுகிறார். பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த 80/20 கொள்கைக்கு உட்பட்டு இருந்ததை பின்னர் அவர் கண்டுபிடித்தார். எடுத்துக்காட்டாக உங்களுடைய 20% நடவடிக்கைகள் உங்களுடைய 80% விளைவுகளை தீர்மானிக்கின்றன என்றும் உங்களுடைய 20% வாடிக்கையாளர்கள் உங்களுடைய 80% விற்பனைக்கு காரணமாக இருக்கின்றனர் என்றும்
உங்களுடைய 20% விற்பனை பொருட்களும் சேவைகளும் உங்களுடைய 80% லாபத்தை தீர்மானிக்கின்றன என்றும், உங்களுடைய 20% வேலைகள் நீங்கள் செய்பவற்றின் 80% மதிப்பை தீர்மானிக்கின்றன என்றும் அக்கொள்கை கூறுகிறது. இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு என்ன பொருள்? நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியலில் 10 வேலைகள் இடம்பெற்றிருந்தால் அவற்றில் 2 வேலைகள் மற்ற 8 வேலைகளின் ஒட்டுமொத்த மதிப்பையும் விட மிக அதிகமான மதிப்பு கொண்டவையாக இருக்கும். எது முக்கியம், எண்ணிக்கையா அல்லது முக்கியத்துவமா? ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு இது. உங்கள் பட்டியலில் உள்ள 10 வேலைகளையும் செய்து முடிப்பதற்கு ஒரே அளவு நேரமே தேவைப்படக்கூடும். ஆனால் அவற்றில் ஓரிரு வேலைகள் மற்றவற்றை விட 5 அல்லது 10 மடங்கு அதிக மதிப்பு வாய்ந்த விளைவுகளை பெற்றுக் கொடுக்கும். பல சமயங்களில் ஒரே ஒரு வேலை மற்ற 9 வேலைகளின் ஒட்டுமொத்த மதிப்பை விட அதிக மதிப்பு கொண்டதாக இருக்கும். இந்த வேலைதான் நீங்கள் முதலில் உட்கொள்ள வேண்டிய தவளையாகும். ஒரு சராசரி நபர் எந்த வேலைகளை துவக்குவதை தள்ளி போடுகிறார் என்று உங்களால் ஊகிக்க முடியுமா? மிகவும் மதிப்பு வாய்ந்த, மிக அதிக முக்கியத்துவம் கொண்ட மேல்மட்ட 10 அல்லது 20% வேலைகளையே பெரும்பாலான மக்கள் தள்ளி போடுகின்றனர் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். குறைவான முக்கியத்துவம் கொண்ட 80% வேலைகளில் அவர்கள் தங்களை மூழ்கடித்துக் கொள்கின்றனர். அவ்வேலைகள் அவர்களுடைய விளைவுகளுக்கு மிக குறைவாகவே பங்களிக்கின்றனர். சாதிப்பதன் மீது கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்துங்கள். பெரும்பாலான மக்கள் நாள் முழுவதும் ஏதோ ஒரு வேலையில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பது போல தோன்றினாலும் அவர்கள் மிக குறைவாகவே சாதிக்கின்றனர். இதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கக்கூடும். கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் இப்படித்தான் நிகழ்கிறது. ஏனெனில் முக்கியமான ஓரிரு நடவடிக்கைகளை துவக்குவதை தள்ளி போட்டுவிட்டு குறைவான மதிப்பு கொண்ட வேலைகளில் அவர்கள் மும்முரமாக இருக்கின்றனர். ஆனால் விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனங்களுக்கும் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற வேலைகள் எவை என்று பார்த்தால் அவர்கள் தள்ளி போடுகின்ற அந்த ஓரிரு வேலைகள்தான். தினமும் நீங்கள் செய்யக்கூடிய மிக அதிக மதிப்பு வாய்ந்த வேலைகள் தான் பெரும்பாலும் மிக கடினமானவையாகவும் அதிக சிக்கலானவையாகவும் இருக்கின்றன. ஆனால் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் பலன்களும் அளவில் பிரம்மாண்டமானவையாக இருக்கும் என்பது உறுதி. எனவே உங்களுடைய மேல்மட்ட 20% வேலைகள் செய்யப்பட வேண்டியிருக்கும் போது கீழ்மட்ட 80% வேலைகளை செய்ய எப்போதும் மறுத்துவிடுங்கள். நீங்கள் ஒரு வேலையை துவக்குவதற்கு முன்பாக இது என்னுடைய நடவடிக்கைகளில் மேல்மட்ட 20% சேர்ந்ததா அல்லது கீழ்மட்ட 80% சேர்ந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். விதிமுறை: சிறிய வேலைகளை முதலில் செய்து முடித்து விடலாமே என்று உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சபலத்திற்கு அடிபணியாதீர்கள். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அது இறுதியில் உங்களால் விட்டொழிக்க முடியாத ஒரு பழக்கமாக ஆகிவிடும். அப்பழக்கத்திலிருந்து விடுபடுவது உங்களுக்கு மிக கடினமானதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். குறைவான மதிப்பு கொண்ட வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் நாளை துவக்குவதை தேர்ந்தெடுத்தால் விரைவில் அது ஒரு பழக்கமாக ஆகிவிடும். அதன் பிறகு தினமும் நீங்கள் அத்தகைய வேலைகளிலேயே முதலில் செய்ய முற்படுவீர்கள். இந்த வகையான பழக்கத்தை உங்களிடம் உருவாக்கி கொள்ளவோ அல்லது தக்க வைத்துக் கொள்ளவோ நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். குறைவான மதிப்பு கொண்ட வேலைகள் முயல்களை போன்றவை. அவை தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும். உங்களால் அவை அனைத்தையும் ஒருபோதும் செய்து முடிக்க முடியாது. உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான வேலையை துவக்குவதையும் அதை செய்து முடிப்பதையும் பற்றி சிந்திப்பது கூட உங்களை ஊக்குவித்து காலம் தாழ்த்துவதிலிருந்து நீங்கள் மீள உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால் ஒரு முக்கியமற்ற வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதோ ஒரு முக்கியமான வேலையை செய்து முடிக்கவும் அதே அளவு நேரம்தான் தேவைப்படுகிறது. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மதிப்பும் முக்கியத்துவமும் வாய்ந்த ஒன்றை நிறைவேற்றுவதிலிருந்து அளப்பரிய பெருமிதத்தையும் மனநிறைவையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அதே அளவு நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி மிக குறைவான மதிப்பு கொண்ட ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் போது அதிலிருந்து உங்களுக்கு எந்த மனநிறைவும் கிடைப்பதில்லை. நேர நிர்வாகம்தான் உண்மையில் வாழ்க்கை நிர்வாகமும் ஆகும். அதுதான் தனிப்பட்ட நிர்வாகமும் கூட. நிகழ்வுகள் எந்த வரிசையில் நிகழ வேண்டும் என்பதை உங்களுடைய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவதை பற்றியது அது. அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதை பற்றியதுதான் நேர நிர்வாகம். அடுத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் எப்போதும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்வதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா அல்லது முக்கியமற்ற வேலைகளை செய்வதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா என்பதுதான் உங்கள் வேலையிலும் வாழ்க்கையிலும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணியாக இருக்கிறது. அளப்பரிய செயல்திறன் கொண்ட ஆக்கப்பூர்வமான மக்கள் தங்கள் முன்னே இருக்கின்ற மிக முக்கியமான வேலையை துவங்குவதற்கான
ஒழுங்கை தங்களிடம் உருவாக்கி கொள்கின்றனர். அந்த தவளை எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை வலுக்கட்டாயமாக உட்கொள்கின்றனர். அதன் விளைவாக ஒரு சராசரி நபரை விட மிக அதிக அளவில் அவர்கள் சாதிக்கின்றனர். அதனால் மிக அதிக மகிழ்ச்சியை அவர்கள் அடைகின்றனர். நீங்களும் இவ்விதத்தில் தான் செயல்பட வேண்டும். செயல்முறை பயிற்சி. இன்று உங்கள் வாழ்வில் உள்ள மிக முக்கியமான இலக்குகள், நடவடிக்கைகள், பணித்திட்டங்கள், பொறுப்புகள் ஆகியவற்றை ஒரு பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். அவற்றில் எவை மேல்மட்ட 10 அல்லது 20% நடவடிக்கைகளை குறிக்கின்றன, எவை உங்களுடைய 80 அல்லது 90% விளைவுகளை பெற்றுக் கொடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் தொழில் வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெகு சில பகுதிகளை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை அதிக அளவில் செலவிடப் போவதாகவும், குறைவான மதிப்பு கொண்ட நடவடிக்கைகளில் நீங்கள் மிக குறைவான நேரத்தையே செலவிடப் போவதாகவும் இன்றே உறுதி பூணுங்கள். பின் விளைவுகளை கருத்தில் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு மாபெரும் மனிதனாக உருவாவதும், ஒரு சிறந்த வெற்றியாளனாக உருவாவதும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது அவன் தன் சக்திகள் அனைத்தையும் எவ்வளவு தூரம் ஒன்று குவித்துள்ளான் என்பதன் நேர் விகிதத்தில் இருக்கிறது. ஆரிசன் ஸ்வெட் மார்டன். ஒன்றை செய்தாலோ அல்லது செய்யாமல் போவதாலோ ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய திறன் தான் ஒரு உயர்ந்த சிந்தனையாளரின் அடையாள சின்னமாகும். ஒரு வேலை அல்லது நடவடிக்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் தான் அந்த வேலையோ அல்லது நடவடிக்கையோ உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உண்மையிலேயே எவ்வளவு முக்கியம் என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றன. ஒரு வேலை எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை இவ்விதத்தில் மதிப்பிடுவதுதான் உங்களுடைய அடுத்த தவளை எது என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கான வழியாகும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பான்ஃபீல்ட் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மேற்கொண்ட ஒரு ஆராய்ச்சியை தொடர்ந்து தன் முடிவை வெளியிட்டார். அமெரிக்காவில் ஒருவர் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்த அளவுக்கு வளர்ச்சியுறுகிறார் என்பதை தீர்மானிக்கின்ற மிக துல்லியமான தனிப்பெரும் காரணி ஒரு நீண்ட கால நோக்குதான் என்று அவர் தெரிவித்தார். உங்கள் குடும்ப பின்புலம், கல்வி தகுதி, இனம், அறிவு, தொடர்புகள் அல்லது வேறு எந்த ஒரு காரணியை விடவும் அதிகமாக ஒரு நீண்ட கால நோக்குதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் வேலையிலும் நீங்கள் பெறக்கூடிய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நேரம் குறித்த உங்களுடைய மனப்போக்கு உங்கள் நடத்தையின் மீதும் உங்கள் தேர்ந்தெடுப்புகள் மீதும் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் பற்றி ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்தை கொண்டிருக்கின்ற மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அவ்வளவாக சிந்திக்காதவர்களோடு ஒப்பிடுகையில் தங்கள் நேரம் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிக சிறப்பான தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர். விதிமுறை. நீண்ட கால சிந்தனை குறுகிய கால தீர்மானம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது. வெற்றிகரமான மக்கள் எதிர்கால நோக்கு கொண்டவர்களாக இருக்கின்றனர். அடுத்து 5, 10 அல்லது 20 ஆண்டுகளை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றனர். இன்று தாங்கள் செய்கின்ற அனைத்தும் தாங்கள் உருவாக்க விரும்புகின்ற எதிர்காலத்துடன் இசைவாக இருப்பதை உறுதி செய்யும் விதமாக அவர்கள் தங்களுடைய நிகழ்கால தேர்ந்தெடுப்புகளையும் நடத்தையும் ஆய்வு செய்கின்றனர். நேரத்தை பற்றி மிக சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் நீண்ட கால நோக்கில் எது உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியம் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையை கொண்டிருப்பது. குறுகிய காலத்தில் உங்களுடைய முன்னுரிமைகளை பற்றி சிறப்பான தீர்மானங்கள் மேற்கொள்வதை உங்களுக்கு சுலபமாக்குகிறது. வரையறைப்படி முக்கியமான எது ஒன்றும் நீண்ட கால பின் விளைவுகளுக்கான சாத்தியங்களை கொண்டுள்ளது. முக்கியமற்ற ஒன்று நீண்ட கால நோக்கில் வெகு சில பின் விளைவுகளை மட்டுமே கொண்டுள்ளது, அல்லது எந்த பின் விளைவுகளை மட்டுமே கொண்டுள்ளது அல்லது எந்த பின் விளைவுகளும் இல்லாததாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையை துவக்குவதற்கு முன்பாகவும் இந்த வேலையை செய்வதால் அல்லது செய்யாமல் இருப்பதால் எத்தகைய பின் விளைவுகள் ஏற்படக்கூடும் என்ற கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். விதிமுறை. எதிர்கால நோக்கம் நிகழ்கால நடவடிக்கைகள் மீது தாக்கம் ஏற்படுத்துகிறது, பல சமயங்களில் அவற்றை தீர்மானிக்கிறது. உங்களுடைய எதிர்கால நோக்கங்களை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிக தெளிவு கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெளிவு இக்கணத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் மீது அவ்வளவு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு தெளிவான நீண்ட கால நோக்கு இருக்கும்போது எதிர்காலத்தில் நீங்கள் இந்த நிலையை அடைய விரும்புகிறீர்களோ எந்த நிலையை அடைய விரும்புகிறீர்களோ அதற்கு இசைவாக உங்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவற்றை மதிப்பீடு செய்வதற்கான அதிக திறனை நீங்கள் பெறுகிறீர்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தல். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெகுமதிகளை பெறுவதற்காக தற்போது வெகுமதிகளை தாமதப்படுத்துவதற்கும் குறுகிய காலத்தில் தியாகங்களை செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற மக்களே வெற்றியாளர்களாக உருவாகின்றனர். மறுபுறம் வெற்றி பெறாதவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்பதன் மீது கவனம் செலுத்தாமல் குறுகிய கால இன்பம் மற்றும் உடனடி வெகுமதிகளை பற்றியே அதிகமாக சிந்திக்கின்றனர்.
ஓர் ஊக்குவிப்பு பேச்சாளரான டெனிஸ் வெயிட்லி இவ்வாறு கூறியுள்ளார். தோல்வியாளர்கள் தங்களுடைய மன இறுக்கத்தை தளர்த்த உதவுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் தங்களுடைய பயங்களிலிருந்தும் கடின உழைப்பிலிருந்தும் தப்பிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் வெற்றியாளர்களோ தங்களுடைய இலக்குகளை அடைய உதவக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நோக்கி உந்தப்படுகின்றனர். எடுத்துக்காட்டாக, சீக்கிரமாக வேலைக்கு வருவது, உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை பற்றி முறையாக படித்து தெரிந்து கொள்வது, உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கான பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயில்வது, உங்கள் வேலையில் மிக உயர்ந்த மதிப்பு கொண்ட நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்துவது ஆகிய அனைத்துமாக சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு பிரம்மாண்டமான நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். மறுபுறம், கடைசி நிமிடத்தில் அவசரமாக அலுவலகத்திற்கு வந்து சேர்வது, செய்தித்தாள் படிப்பது, காஃபி அருந்துவது, சக ஊழியர்களுடன் அடர்த்தி அடிப்பது போன்றவை குறுகிய கால நோக்கில் குதூகலமூட்டுபவையாகவும் மகிழ்ச்சி அளிப்பவையாகவும் இருக்க தோன்றக்கூடும். ஆனால் காலப்போக்கில் பதவி உயர்வு கிடைக்காமை, திறனுக்கு குறைவாக செயல்படுதல், விரக்தி ஆகியவற்றுக்கு அவை வழிவகுக்கும். ஒரு வேலையோ அல்லது நடவடிக்கையோ அளப்பரிய நேர்மறை விளைவுகளுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தால் அதற்கு முதன்மை முன்னுரிமை கொடுத்து அதை உடனடியாக துவக்கிவிடுங்கள். ஒரு விஷயம் விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கப்படாவிட்டால் அது மிகப்பெரிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனும் பட்சத்தில் அந்த விஷயமும் முதன்மை முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக ஆகிறது. உங்கள் தவளை எதுவாக இருந்தாலும் முதல் வேலையாக அதை விளங்குவதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஊக்குவிப்பதற்கு ஒரு உள்நோக்கம் தேவைப்படுகிறது. உங்களுடைய ஒரு செயலோ அல்லது நடத்தையோ உங்கள் வாழ்வின் மீது நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நேர்மறை தாக்கத்திற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் தெளிவாக வரையறுக்கும் போது காலம் தாழ்த்துவதை விட்டுவிட்டு அதை உடனடியாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுவீர்கள். உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு முக்கியமான வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை துவக்கி முடிப்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் ஒருமித்த கவனத்தோடு முன்னோக்கி செயல்படுங்கள். நேரம் எப்படி மூடிக்கொண்டேதான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதும் பல வாரங்களும் மாதங்களும் உருண்டோடிய பிறகு நீங்கள் எங்கே சென்றடைந்து இருப்பீர்கள் என்பதுதான் இங்கு கேள்வி. நீங்கள் எங்கே சென்றடைகிறீர்கள் என்பது உங்களுடைய தற்போதைய நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் எவ்வளவு தூரம் கருத்தில் கொள்கிறீர்கள் என்பதை சார்ந்துள்ளது. காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்பொம்மா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.